வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அழகு 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த 7லேயுமே ஒரு சின்ன சின்ன சப் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஹெட்டிங்கெல்லாம் எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது டவுன்லோட் பண்ண தெரியலனா கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் 2025ன்னு போட்டு என்ட்ரு கொடுங்க. அப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்டோடதை வரும். அங்கே போய்ட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். குரூப் 4 சிலபஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நான் தமிழை மட்டும் எடுத்திருக்கேன். இலக்கணத்தில் 25 கேள்விகள் அழகு 1ல் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் எல்லாமே இருக்கு இல்லையா? நம்ம இது எல்லா ஹெட்டிங்க்குமே ஒரு கேள்வி பார்க்கலாம். முதல்ல எழுத்துலேருந்து கேட்டிருக்காங்க. பிரித்து எழுதுதல், புத்துயிர், புதுமை கூட்டல் உயிர் இப்படி கேட்கலாம். அடுத்தது சேர்த்து எழுதுகன்னு கேட்டாங்கன்னா பிரித்து எழுதியிருப்பாங்க, அதை நம்ம சேர்த்து எழுதணும். தம் கூட்டல் உயிர், தம் உயிர். நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சந்திப்பிழை சந்திப்பிழை என்னென்னா உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பிழை இருக்குன்னா உவமை தொடர்களை இத்து வரணும், உருவக இத்து தொடர்களாக மாற்றிருக்கு. அந்த இத்து விட்டு போயிருக்கு, அதுதான் சந்திப்பிழை. தேவையில்லாத இடத்துல புள்ளி வச்ச எழுத்து இருக்கும், இல்லைன்னா தேவையான இடத்துல போடாமல் விட்டுருப்பாங்க, அதுதான் சந்திப்பிழை. அடுத்தது குறில் நெடில் வேறுபாடு கேட்டிருக்காங்க இல்லையா? கொடு கோடு பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுவோட பொருள் கொடுத்தல், கோடு அப்படின்னா மலை, குறியில் அது கொடுனா, கோடுனா நெடில். அடுத்து லகர 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 வேறுபாடு, வெல்லம் வெல்லம் இதுக்கான முதல்ல இருக்கிற வெல்லம் இனிப்பு சாப்பிட்றது, சக்கரை பொங்கல் போடுறது. ரெண்டாவது இருக்கிறது ஓடும் நீர், வெல்லம் வெல்லம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிட்டே பாருங்கள். நகர நகர வேறுபாடு, மனம் 2 சொல்லினா 3 சொல்லினா மனம், இது ரெண்டுத்துக்கும் என்ன பொருள்? இதயம் மனம்னா 2 சொல்லினா மனம்னா, 3 சொல்லினாவுக்கு சுகந்தம்னா வாசனை. அடுத்தது ரகர ரகர வேறுபாடு, பரி சின்னரி, பரினா என்ன? பரி பெரியரி அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்னரிக்கு இரக்கம் பரினா, பெரியரி போட்டாங்கன்னா பரினா பிடுங்கிறது. அடுத்தது இன எழுத்துக்கள் அறிதல். இன எழுத்துக்கள்னால் என்னன்னு தெரியணும். மெய் எழுத்தினுடைய அருகில் இன உயிர்மெய் எழுத்து வரும். எடுத்துக்காட்டு கொடுத்தீங்கன்னா தங்கம். இப்போ இங்கு பக்கத்தில் கா வந்திருக்கா, அதுதான் இன எழுத்து. அடுத்தது சுட்டு எழுத்துக்கள், அது இது அந்த இந்த அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அவனுடைய வீடு எங்கே இருக்குது, அவனுடைய வீடு ஆ அப்படின்றது சுட்டெழுத்து, ஆ இ உ. இவனுடைய வீடு எங்கே இருக்குன்னா ஈ சுட்டெழுத்து. ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ சுட்டி காமிக்கிறது தான் சுட்டி எழுத்து. அந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். அடுத்தது வினா எழுத்துக்கள். ஆசிரியரிடம் மாணவர் இந்த கேள்வியின் பதில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அறிவினா. இது என்ன வகையான வினான்னு கேட்டாங்கன்னா அறிவினா. ஏன்னா ஆசிரியருக்கு டீச்சருக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரியும், அதனால் அது அறிவினா. அடுத்து ஒருமை பன்மை அறிதல். தான் தாம் பொருள் கேட்டாங்கன்னா தான்னா ஒருமை, தாம்னா பன்மை. இப்போ நம்ம அழகு 1ல் எழுத்து முடிச்சிட்டோம், சொல்லு. அடுத்தது சொல்லில் வேர் சொல் அறிதல். வேர் சொல்ல இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனையும் பெயர்லாம் எப்படி வரும்னு தெரியணும். அதில் எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்க. இப்போ தந்தான் கொடுத்துட்டாங்க, இதிலிருந்து வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு எழுத தெரியணும். எது வேணால் கேட்பாங்க. தான்றது தான் வேர் சொல், தந்துனா வினையெச்சம், தந்தான்னா வினைமுற்று, தந்தவன் தான் வினையாளனையும் பெயர். எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம். அடுத்தது பெயரெச்சம் வகை அறிதல். இங்கே இந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லா இலக்கணத்தையும் டீட்டெயிலாக படிச்சுக்கணும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அயற்சொல் தமிழ்ச்சொல். இப்போ குமாரன் வடமொழி சொல்லோ சமஸ்கிருத சொல்லோ இருந்ததுன்னா அதுக்கு நம்ம தமிழ் சொல் எழுதுகிற மாதிரி இருக்கும். குமாரன்னா மகன் தமிழில், லாபம் அப்படின்னா வருவாய்ன்றது தான் தமிழுக்கான சொல். அடுத்தது எதிர்ச்சொல் வினைச்சொல். ஒரு சொல்லு கொடுத்துட்டு அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கலாம், வினைச்சொல் என்னன்னு கேட்கலாம். அடுத்தது எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல். குழலி நடனம் ஆடினாள், இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துப்பிழை வந்திருக்கு. ஆடினாளுக்கு அந்த இல் கிடையாது. சுவற்றில் அப்படின்னா சுவரில்னு எழுதணும். இந்த மாதிரி பிழை ஏதாவது கொடுத்துருப்போம். அடுத்தது 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். திருத்து திருந்து. திருந்துனா நமக்கு நாமே சரி பண்ணிக்கிறது, திருத்துனா அடுத்தவங்கள சரி பண்ணுறது. இப்போ நம்ம அழகு 2 சொல்லகராதிக்கு வந்துட்டோம். எழுத்து முடிச்சிட்டோம், எழுத்தும் சொல்லும். சொல்லகராதியில் 15 கேள்வி. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். அழுக்கார் உடையான் அப்படின்னா பொறாமை உடையவன், அதுக்கு எதிர்ச்சொல் பொறாமை அற்றவன். அதனால் யோசனை பண்ணி பொருளை புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. அடுத்தது ஓர் எழுத்து ஒரு மொழி. சேனா உயர்வு, அந்த ஒரு எழுத்துக்கு உயர்வுன்னு பேர். ஐனா தலைவன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிக்கணும் நம்ம. உரிய பொருளை கண்டறிதல். முன்னீர்னா என்ன பொருள்? கடல். அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள்.
மூசு, கவ்வை, நுதல், கருக்கல், நுழாய் இது எல்லாமே எதனுடைய ஒரு பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஞ்சு வகை அப்படின்ற பொருளினுடைய சில சொற்கள். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். இப்போ மா, பலா, வாழை, தக்காளின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். இது மூணுமே மா, பலா, வாழைலாம் முக்கணிகள். தக்காளி மட்டும் அதோட சேராதது, அதனால் அதுதான் தவறான விடை. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதுக்கு கண்டிப்பாக காங்காச்சாட்டானா தெரிஞ்சே இருக்கு. காங்காச்சா வரிசையில் நம்ம சொல்லி பார்த்து தான் இதை நம்ம ஆர்டராக எழுத முடியும். அப்போ தான் அதுக்கான விடை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள். இப்போ வேங்கை அப்படின்னா அதுக்கான 2 பொருள் என்ன இருக்குது அப்படின்னா மரம்னு இருக்குது, விலங்கு, வேங்கை விலங்குன்னு இருக்குது. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. திறந்து, வீடு திறந்து கிடக்கு அப்படின்னா வீடு திறந்து இருக்கிறது. அம்மா கிட்ட போய் கேளு அப்படின்னா அம்மாவிடம் கேள். அடுத்து சொல்லும் பொருளும் அறிதல். பருதியின் பொருள் என்ன? கதிரவன். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். இப்போ அகல் அப்படின்னா விலகிப்போ. அப்புறம் அகலை விளக்காகவும் சொல்லுவோம், அகல் விளக்கு சொல்லுவோம் இல்லையா? அதனால் இரு பொருள். நம்ம அழகு 2 சொல்லகராதியில் ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் முடிச்சிட்டோம். 2வது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அவங்களே எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு, பிராக்கெட்டில் பயிலுதலா எழுதுதலான்னு கேட்டிருக்காங்க. பயிலுதல் அதுதான் சரியான விடை. அடுத்தது வானில் டேஷ் தோன்றினால் மழை பொழியும், முகிலா நட்சத்திரமா? முகில் தோன்றினால் தானே மழை பொழியும். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். எடுத்துக்காட்டு ஊடகம்னு கொடுத்துருக்காங்க. தகவல் தொடர்பு சாதனம். இல்லை இது செய்தியா தகவல் தொடர்பு சாதனமான்னு கேட்குறாங்க. ஊடகம்ன்றது தகவல் தொடர்பு சாதனம் தானே சரி. அடுத்து சமூகம், மக்கள் குழு. சமூகம்னா என்ன? மக்கள் குழு. மக்கள் குழுவா கூட்டமான்னு கேட்குறாங்க. மக்கள் குழு. எந்த மாதிரி கேள்வி இருக்குன்றதுக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. இப்போ எடுத்துக்காட்டுக்கு புதுச்சேரியை எப்படி சொல்லுவாங்கன்னா புதுவை, மன்னார்குடியை மண்ணை, மயிலாப்பூரை மயிலை. பிழை திருத்துக. அடுத்த ஒரு கொஸ்டினில் எடுத்துக்காட்டு ஒரு ஓர் அப்படின்றது தான் சரியானது, ஒருன்னு வரக்கூடாது. பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். எடுத்துக்காட்டு வெத்தலை, வெற்றிலை, நாற்காலி, நாற்காலி. அடுத்து 3வது ரோம லெட்டர் பாருங்கள். பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். எடுத்துக்காட்டு நேற்று மழை பெஞ்சுது, நேற்று மழை பெய்தது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். மற்றும் அல்லது ஆள், பிறகு, வரை, இதுவும் அல்ல, இருப்பினும், எனினும். இதனால் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன், மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன், தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். அடுத்தது பொருள் தரும் ஓர் எழுத்து. ஒரே ஒரு எழுத்தாக தான் இருக்கும், ஆனால் அது பொருள் தரும். ஆ அப்படின்னா பசுன்னு உங்களுக்கு தெரியும். ஈனா கொடு, தைனா மாதம், தீனா நெருப்பு. இதே மாதிரி கைனா கை, ஹேண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. பல பொருள் தரும் ஒரு சொல். எடுத்துக்காட்டு கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இது எல்லாத்தையுமே தாமரையை குறிக்கும். எந்த மாதிரியெல்லாம் கேள்வி இருக்குன்னு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அழகு 3 எழுதும் திறன் 15 கேள்வி கேட்பாங்களாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். எடுத்துக்காட்டுக்கு எப்படி இருக்குன்னா பிள்ளைக்கு அம்மா குளிக்க வைத்து துவட்டினால் தலை. எப்படி ஆர்டராக இல்லாமல் இருக்கு இல்லையா? அம்மா பிள்ளைக்கு குளிக்க வைத்து தலை துவட்டினால். அதுதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அடுத்தது தொடர் வகைகள். செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக படித்து தான் ஆகணும். கதிரவன் மழையில் நனையவில்லை. இது என்ன வகை தொடர் அப்படின்னா எதிர்மறை வினை தொடர். செய்வினைனா ஆசிரியர் பாடம் கற்பித்தார். செயற்பாட்டு வினைனா பாடம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கணும். தன்வினைனா அவன் வருந்தினான், பிறவினைனா அவன் வருத்தினான். அடுத்தது ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரை அமைத்தல். எங்கள் அணி வென்றனர். எங்கள் அணி வென்றனர்னு வராது, எங்கள் அணி வென்றதுன்னு தான் வரணும். அடுத்து அழகு 3ல் நம்ம 2வது ரோம லெட்டர் பார்க்குறோம். மரபு தமிழ். திணை மரபு, உயர்திணை. அம்மா வந்தது, அம்மா வந்ததுன்னு வராது, அம்மா வந்தால் தானே சரி. அஃறிணைக்கு மாடுகள் நனைந்தது, மாடுகள் நனைந்தன. மாடுகள்னு வந்தால் அது பன்மையாயிடுச்சு, அதனால் அது நனைந்தன தான் வரணும். ஒரே ஒரு மாட்டை மட்டும் சொன்னால் தான் மாடு நனைந்தது. மாடுகள்னு வந்துடுச்சுன்னா நனைந்தன தான். அடுத்து பால் மரபில் எப்படி கேட்கலான்னா ஆண்பாலில் அவன் வந்தது, அவன் வந்தான் தான் வரணும். பெண்பாலில் அவள் வந்தது கிடையாது, அவள் வந்தாள்.
பலர்பால்க்கு அவர்கள் வந்தார்கள், அது கிடையாது, அவர்கள் வந்தனர் தான் சரி. ஒன்றன் பால்க்கு அது வந்தன தவறு, அது வந்தது. பலவின் பால்க்கு பறவைகள் பறந்தனர் கிடையாது, பறவைகள் பறந்தன. 3 காலம் வச்சு கேள்வி. நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்தது தான் சரி. நேற்று வருவேன், நேற்று வந்தேன் தான் சரி. இளமை பெயர் பசு, பசுவோட குட்டிக்கு பேர் கன்று. ஆடு குட்டி. அடுத்து ஒளி மரபு. நாய் கத்தியது, நாய் குரைத்தது தான் சரி. வினை மரபுல கூடை முடை, சோறு உண். தொகை மரபுல மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை. இதெல்லாம் அந்த கூட்டம் கும்பலுக்கெல்லாம் வந்து மனிதர்களுக்கும் சரி, விலங்குகளுக்கும் சரி, பொருட்களுக்கும் சரி என்னென்ன வரணுன்றது சரியாக தெரியணும். இதுக்கான வீடியோலாம் நம்ம தமிழ் படி சேனல்லே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், பாருங்கள். நிறுத்தல் குறியீடுகளுக்கும் வீடியோ இருக்குது. நிறுத்தல் குறியீடுகள்னால் எங்கெங்கே கமா போடணும், எங்கே அரைப்புள்ளி வைக்கணும், எங்கே முக்கால் புள்ளி, எங்கே முற்றுப்புள்ளி, எங்கே ஆச்சரியக்குறி வரணும், வியப்பு குறினா ஆச்சரியக்குறி, வினாக்குறி எங்கே வரணும், இதுதான் அந்த வீடியோ பாருங்கள். அடுத்து அழகு 4 கலை சொற்களில் 10 கேள்விகள். பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். எடுத்துக்காட்டுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், பக் அப்படின்னா பிழை, சப்சிடினா மானியம், ரெஃப்ரினா நடுவர், கேரம்னா நாலாங்குழி வட்டம், நாலாங்குழி ஆட்டம், டிப்ஸுனா சிற்றீகை, கொஞ்சமாக கொடுக்கறது, சின்னதாக ஈகைனா கொடுக்கறது, சின்னதாக ஒரு சின்ன பணம் தொகை கொடுக்கறது சிற்றீகை. அதே மாதிரி அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. 5 கேள்வி கேட்பாங்க. ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். சான்று பென்டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு, ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அழகு 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். 15 கேள்வி கேட்க போகிறாங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள் 20 அதிகாரங்கள் மட்டும். என்னென்ன அதிகாரங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. இந்த மாதிரி திருக்குறள் இதில் இருக்கிற அதிகாரம்லாம் படித்து வச்சுக்கணும். அதிலிருந்து ஏதாவது கேள்வி கேட்கலாம், இல்லை திருக்குறள் ஏதாவது ஒரு சீரு விட்டுட்டு கேட்கலாம், இது எங்கே வரும் அப்படின்றது. அடுத்து மேற்கோள்கள், அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள்லேருந்து ஏதாவது மேற்கோள்கள் கேட்பாங்க. தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் உவே சாமிநாத ஐயர், தே போ மீனாட்சி சுந்தரம், சி லக்குவனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகளை தேவநாய பாவனர், அகர முதலி, பாவலரேறு, பெருஞ்சித்திரனார், ஜி போப், வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் பாவேந்தர், டி கே சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதமில்ல, தாராபாரதி, வேலுநாச்சர், பட்டுக்கொடை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இந்த 7 அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த அழகு 7 இருக்கு இல்லையா, அதுக்கான பாடத்திட்டம் நீங்கள் 10வது புக் வரைக்கும் படிச்சிங்கன்னா எல்லாமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரை பற்றியுமே இருக்கும்னு. இது நம்ம தமிழ் படி சேனல். நம்ம சேனலில் நிறைய டிஎன்பிசிக்கான பதிவுகள் இருக்குது. இலக்கண பதிவுகள்லாம் ரொம்ப எளிமையாக புரிகிற வண்ணம் இருக்கும். பாருங்கள். எந்த பதிவு உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.